தேவனை எப்படி சித்தரிக்கிறாங்க? மெய்ப்பர்னு. இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே அப்படிங்கிறார். அப்படின்னா எங்களை ஒரு மெய்ப்பன் ஆட்டு மந்தையை எப்படி நடத்துகிறானோ அப்படி நடத்துவார். மெய்ப்பன் ஆட்டு மந்தையை எப்படி நடத்துவான்? ஆட்டு மந்தைங்கிறது ஆடுகள்ன்றது ரொம்ப அப்பாவித்தனமான முட்டாள்தனமான ஒரு ஆடுகள். கொஞ்சம் கூட புத்தி கிடையாது அதுக்கு. ஆடுகள் ரொம்ப ஸ்மார்ட் கிடையாது, பேக்குங்க அதுங்க. அதுதான் ஆடுகள். ஆடுகளுக்கு ஒன்றும் தெரியாது பாருங்கள். ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்கும் ஆடுகள். அந்த மாதிரி ஒரு மிருகங்கள் அவைகள். அவள் ஒரு இன்னசென்ட், ஒன்றும் தெரியாது. அப்போ மெய்ப்பன் அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஆடுகள் மேலே ரொம்ப கருணையாக இருக்கணும், தயவு காட்டணும், அவளை ரொம்ப இதாக பாதுகாக்கணும், அது சாப்பிட்டு தான் பார்க்கணும், அதுக்கு ஏதாவது நோய் வந்திருக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறது. இப்படியே வழி தப்பி போயிடும் எங்கேயாவது. எல்லா ஆடுகளும் போய் ஒன்று மட்டும் அப்படி போயிடும், போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு வைல்டு அனிமல் அதை எடுத்துகிட்டு போயிடும். இந்த மாதிரிலாம் இருக்குது பிரச்சனை. அப்போ இந்த மந்தையை மேய்க்கிறவன் அதையெல்லாம் அறிந்தவனாக அந்த ஆட்டின் மேலே ரொம்ப கரிசனை காட்டக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அப்போ தேவன் அப்படி இருந்திருக்கிறார் இவங்களுக்கு. அப்படிப்பட்ட விதத்தில் இவர்களை நடத்தியிருக்கிறார். ஆட்டு மந்தையை நடத்துகிறது போல யோசேப்பை நடத்தி வந்த தெய்வன். சில நேரத்தில் மக்களும் ரொம்ப இன்னசென்ட்டாக தான் இருக்கிறாங்க, ஏமாந்த பேர் வழியில் தான் இருக்கிறாங்க, ஏமாந்து போகிறவர்களாக தான் இருக்கிறாங்க. சரியான புத்தி சில நேரத்தில் இல்லை, ஒரு ஞானம் இல்லை, விவேகம் இல்லை, அறிவு இல்லை, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, எப்படி வாழ்க்கையின் பிரச்சனைகளை மேற்கொள்ளணும்னு தெரியல, தவிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல சூழ்நிலைகளில் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார். இந்த மெய்ப்பர்ன்றது அற்புதமான ஒரு பிக்சர். 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சங்கீதம் இல்லையா? எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச சங்கீதம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதம். அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன சொல்கிறான்? வாழ்க்கையில் பல தேவைகள் ஏற்படுகிறது, ஆனால் ஆட்டு மந்தையை போல யோசேப்பை பாதுகாத்தவர் என் தேவன். எனக்கு தாழ்ச்சியே கிடையாது, என் தேவைகளை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. அது தேவை, இது தேவை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பசிலிங்காக இருக்குது. ரொம்ப சூழ்நிலையில் தேவைகள் ஏற்படும் போது, பிரச்சனைகள் ஏற்படும் போது, என்ன பண்ணுவதுன்னு தெரியாத இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் என்ன? என்னுடைய தேவன் மெய்ப்பராய் இருக்கிறார். அவருக்கு தெரியும், ஆடுகளுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால்